போகும். அதே போலதான் இறை பக்தியில இப்ப நீ சிவத்தின் மீது உண்மையான அன்பை வைத்து, உண்மையான அந்த நம்பிக்கையை வைத்து அவருடன் வந்துட்டு அந்த பக்தியில் இரண்டரை கலக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உனக்கு எந்த தடையும் வராது. உனது பாதையானது மிகவும் தெளிவாக காட்டப்படும் அந்த சிவத்தால். மாறாக யாரேனும் சொல்கிறார்கள் என்பதற்காக தவறான புரிதலின் காரணமாக சிவத்தின் மீது ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டால் அந்த பக்தியானது நிறைவு பெறுவதில்லை. இப்ப எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பயம் சூழ்ந்துதான் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும் போது வீட்டில் நல்ல வெளிச்சமாக இருக்குது, நல்ல இன்பமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா நம்ம மனசில் பயம் வராது. அந்த சூழ்நிலையை வந்துட்டு நம்ம ரொம்ப ரசித்து அதோடு வந்துட்டு இரண்டரை கலந்திருப்போம். அந்த வீட்டில் இருக்கவங்களோடலாம் நல்லா பேசி சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒரு எதிரான நிலையை அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பற்றி ஒரு தவறான புரிதலை உங்களுக்குள் யாராவது கொண்டு வந்து கொடுத்து விட்டால், அந்த வீட்டில் இருக்கவங்க இப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி